ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சுவையான வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடான உடனே அதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இது காரம் கம்மியாக தான் இருக்கும். 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. அப்புறமா சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின உடனே நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஸ்டாரில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பேஸ்ட்டு தயாராகிருச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த உடனே 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 4-5 கறிவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய், இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், சுவையான வெங்காய சட்னி தயாராகிருச்சு. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.